அன்பின் இனிய உறவுகளுக்கு வணக்கம். தன் வரலாறு தொடர்கிறது. தொடர் 4. அதாவது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த நல்லது கெட்டது, அக வாழ்க்கை புற வாழ்க்கையை உங்ககிட்ட நினைவு வரும்போதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த காணொலியில் வந்துட்டு அடிப்படை பணியாளர் கடைநிலை ஊழியர் சங்கத்தில் பயணித்ததை பற்றி சொல்கிறேன். கடைநிலை ஊழியர் சங்கன்றது 1945 இந்த சங்கம் உருவாச்சு. இந்தியா சுதந்திரத்துக்கு முன்னாடியே இந்த சங்கம் நிறுவனர் துளசிங்கனார் ஐயா அவர் தான் இந்த சங்கத்தை நிறுவனார். இது பெல்ஸ் ரோடில் இருக்குது. கிரிக்கெட்டு ஸ்டேடியத்துக்கு பக்கத்தில் அந்த பெல்ஸ் ரோடு இருக்கு இல்லையா, சென்னை பெல்ஸ் ரோடு, அங்கே இருக்குது இந்த சங்கம். தலைமை மாநில சங்கம். இதனுடைய கிளை சங்கம் தமிழகம் முழுக்க இருக்குது. மாவட்ட சங்கங்கள் இருக்குது. இந்த கடைநிலை ஊழியர் சங்கத்தில் 1997 என்னை இணைத்து கொண்டு கடைநிலை ஊழியர்களுக்காக நான் பணிபுரிந்தேன். சேவை மனப்பான்மையோடு பணிபுரிந்தேன் என்பதை தான் இந்த காணொலியில் நான் பதிவு பண்ணியிருக்க போகிறேன். கடைநிலை ஊழியர்னால் எல்லா துறையிலையும், ஆதி திராவிடர் நலத்துறை, பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை, வருவாய் துறை, பிளாக் டெவலப்மெண்ட், பஞ்சாயத்து டெவலப்மெண்ட்டு அந்த துறை, கால்நடைத்துறை, தோட்டக்கலைத்துறை, நகராட்சி, பேரூராட்சி, சுகாதாரத்துறை, பள்ளிக்கல்வித்துறை, எல்லா துறையிலையும் இருக்கிற அடிப்படை பணியாளர்கள், கடைநிலை ஊழியர்கள், காவலர்கள், ஏவலர்கள், ஸ்கேவெஞ்சர், தவாலி, குமஸ்தா, பம்ப் ஆப்ரேட்டர், துப்புரவு பணியாளர், இரவு காவலர்கள், அலுவலக உதவியாளர்கள், சமையலர், ஏவலர் போன்ற அடிப்படை பணியாளர்கள், எல்லா துறையிலையும், சாலை பணியாளர்கள், பொதுப்பணித்துறை, எல்லா துறையிலையும் ஒர்க் பண்ணுற அடிப்படை பணியாளர் சங்கம் இது. அந்த சங்கத்தில் என்னை இணைத்து கொண்டு திருத்தணி கிளையில் கடைநிலை ஊழியர் அடிப்படை பணியாளர் சங்கம் திருத்தணி கிளையில் என்னை இணைச்சிக்கிட்டேன். அப்போ திருத்தணி கிளையில் தலைவர் வீரமணி அண்ணன், செயலாளர் கணேசன் அண்ணன், பொருளாளர் முனுசாமி அண்ணன், நான் என்னை உறுப்பினராக சேர்த்துக்கிட்டு எல்லா கடைநிலை ஊழியர்களையும் ஒருங்கிணைச்சு அவங்களோட நிறைகுறைகளை கேட்டறிந்து அவர்கள் கடமைகளை அவர்களை தெளிவுபடுத்தி அவர்கள் உரிமைக்காக உரிய அதிகாரிகளை சந்தித்து பணிபுரிந்தேன். அந்த சங்க கட்டடத்தை மருவி, அங்கே திருத்தணி கிளை சங்க கட்டடம் இருக்குது. அந்த சங்க கட்டடத்தை, அந்த கட்டடத்துக்கு ஒரு வருமானத்தை உண்டாக்கி திருத்தணி தாலுக்குக்கு வர அடிப்படை பணியாளர்கள் ஓய்வு எடுக்கிறதுக்கு அந்த சங்க கட்டடத்தை நல்லா இது பண்ணி முடிஞ்ச அளவுக்கு பண்ணேன். அதே மாதிரி உறுப்பினர்களை சேர்த்து அந்த உறுப்பினர்களுடைய கடமைகளை அவங்களுக்கு எடுத்து சொல்கிறது, அந்த சங்க கட்டத்தில் உட்காந்து பேசுகிறது, அவங்க நிறைகுறைகளை பேசுகிறது, அவங்கள இது பண்ணுறது, அவங்களுடைய குறைகளை அதிகாரிக்கு எடுத்துகிட்டு போகிறது, அவங்களுக்கு தெளிவுபடுத்துறது, அவங்களுடைய உரிமைகளை மீட்டு கொடுக்கறது, அவர்களை கடமைகளை கரெக்டாக தெளிவாக செய்ய வைக்கிறது, எல்லா பணியும் நான் சிறப்பாக பரவாயில்லப்பா, நீ நல்ல ஒரு இளைஞர், நல்லா செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு திருத்தணி வட்டக்கிளையில் நல்லா பேர் எடுத்தேன். சிறப்பாக செஞ்சேன். என்னால் முடியல, நீ இருந்தாலும் நல்லா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வட்டக்கிளையில் என்னை இது பண்ணி அந்த வட்டக்கிளையிலேயே என்னை துணை செயலாளராக உயர்ந்தேன். மாவட்ட சங்கத்தில் போஸ் அண்ணன் தலைவர், கோவிந்தராஜ் அண்ணன் செயலாளர், சிவலிங்க அண்ணன் பொருளாளர் மாவட்ட சங்கத்தில். மாநில சங்கத்தில் கணேசனார், அவர் தான் தலைவர். நமக்காக நம்ம தலைவர் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு மாநில சங்கத்திலேருந்து கொடுக்குற அறிவிப்புகளை மாவட்ட சங்கத்திலேருந்து எடுத்துன்னு வந்துட்டு வட்டக்கிளையில் சேர்த்து உறுப்பினர்களுக்கு சேர்க்கறது, உறுப்பினர் சந்தாக்களை வசூல் பண்ணி அவங்களுக்கு எடுத்துகிட்டு போய்ட்டு மாவட்ட சங்கத்தில் கொடுக்குறது, மாநில சங்கத்தில் கொடுக்குறது, உறுப்பினர் அட்டைகளை எடுத்துன்னு கொடுக்குறது. அப்போ கடைநிலை ஊழியர்களுக்கு கடைநிலை ஊழியன் அலுவலக உதவியாளன் குரல் அப்படின்னு ஒரு புத்தகம், அந்த புத்தகம் எடுத்துன்னு இது பண்ணுறது. அப்படி அந்த சங்கத்தை அழகாக செம்மைப்படுத்தினேன், சீரும் சிறப்புமாக செம்மைப்படுத்தி பண்ணேன்.
அதுதான் எல்லா துறைகளிலும் இருக்கிற அடிப்படை பணியாளர்களை ஒருங்கிணைத்து அவங்களுக்காக அவங்களுடைய வளர்ச்சிக்காகவும் பாடுபட்டேன் என்பதை இந்த காணொளியில் பதிவு செய்து தன் வரலாறு தொடரும். இதனுடைய தொடர் அடுத்த காணொளியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.